வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாங்க. என்ன அன்பாக்சிங் பார்க்குறீங்களா? நான் புதுசாக ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேங்க. அதோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ வீடியோவை நாம் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த வேக்யூம் கிளீனர் இரேகா போர்ப்ஸோட ட்ரெண்டி வெட் அண்ட் ட்ரை டிஎக்ஸ் மாடலை சேர்ந்ததுங்க. இந்த வேக்யூம் கிளீனரோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை இந்த பாக்ஸுக்கு மேலவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து பார்த்தாலே இதோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்கு மேலவே ஃபஸ்ட்டே இதோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக வெட் கிளீனிங் பர்பஸுக்காக இந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாச்சும் தரையில் தண்ணி நிறைய கொட்டிட்டாலோ இல்லை பாலோ ஜூஸோ சிந்திட்டாலோ நம்ம இந்த வெட் ப்ரஷ் மூலமாக சீக்கிரமாக சூப்பராகவே க்ளீன் பண்ணிட முடியும். இந்த ப்ரஷ்ஷை நம்ம எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கிற மாதிரி ரொட்டேட்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எக்ஸ்டென்ஷன் டியூப் 2 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வேக்யூம் கிளீனர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாகவும் 360 டிகிரி ஆங்கிளில் திருப்பக்கூடியதாகவும் இருக்குங்க. ஃப்ளெக்சிபிள் ஓஸோட ஒரு முனையில் வேரியபிள் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இதன் மூலமாக ஏர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த முனையை தான் நம்ம வேக்யூம் கிளீனர் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்ததாக வேக்யூம் கிளீனரை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நகர்த்திட்டு போகிறதுக்காக 4 வீல் கொடுத்துருக்காங்க. வேக்யூம் கிளீனரை ஈஸியாக தூக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்யூம் கிளீனரோட மோட்டரையும் கீழே இருக்கிற ட்ரம்மையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 சைடும் இதுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை லைட்டாக இப்படி நம்ம மேலே தூக்கி விட்டோம்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நாம் மேலே இருக்கிற மோட்டரை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மேலே இருக்கிற அந்த மோட்டரில் ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு எஃப்ஆ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரம்முக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷை நம்ம தரையை க்ளீன் பண்ணுறதுக்கும் கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரஷ்ஷும் ரொட்டேட்டபிள் டைப்பில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்காக 2 வீலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிற அந்த சுவிட்சை அழுத்தினோம்னா அதில் இருக்கிற ப்ரஷ் வெளியே வரும். இப்போ பாருங்கள், அந்த சுவிட்சை நம்ம அழுத்தும் போது அதில் இருக்கிற ப்ரஷ் வெளியே வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம தரையை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்ப தரையில் ஏதாச்சும் டஸ்ட்டு அதிகமாக ஒட்டிகிட்டு இருந்தால் இந்த ப்ரஷ் மூலமாக அழுத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கார்பெட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஷோஃபா, ஸ்க்ரீன், பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ்ஷும், கார்னரில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த நாசலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மல்டிபர்பஸ் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சின்ன சின்ன திங்ஸில் இருக்கிற டஸ்ட்டுங்களை ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம். இதையுமே 360 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திங்ஸுங்களை சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம். கடைசியாக கொடுத்துருக்கிறது டஸ்ட் பேக்குங்க. இந்த டஸ்ட் பேக்கை நம்ம இந்த பேரலில் ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுற மொத்த டஸ்ட்டுமே இந்த டஸ்ட் பேக்குள்ளே போய் சேர்ந்துடும். இந்த டஸ்ட் பேக் மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கை நம்ம லைட்டாக இப்படி இழுத்தோம்னா அது தனியாக வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த டஸ்ட் பேக் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பேரலில் நம்ம 10 கிலோ அளவுக்கு ட்ரை டஸ்ட்டையும் 8 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் கலெக்ட் பண்ண முடியும். பேரலுக்கு அடியில் 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த வீலை எடுத்து இப்படி அழுத்தி ப்ரெஷ் பண்ணோம்னா அது நல்லா ஃபிட் ஆகிடுங்க. இந்த வீலையுமே 360 டிகிரி ஆங்கிளில் திரும்புகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீலை ஹோல்ஸில் வச்சு ப்ரெஷ் பண்ணுறப்ப அதிலிருந்து சின்னதாக ஒரு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி சவுண்டு கேட்குறப்ப அது நல்லா ஃபிட் ஆகிடுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 4 வீலையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேரலை ஈஸியாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியுது. இப்போது நம்ம டஸ்ட் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த டஸ்ட் பேக்கை நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே போலவே அதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற கிளிப்பை இதில் போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த டஸ்ட் பேக்கில் ஒயிட் கலரில் ஒரு பிளேட் ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பேரல்லையும் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேட்டில் லாக் அன்லாக் சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. பேரலில் இருக்கிற ஏரோ மார்க்கும் பிளேட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கையும் ஒன்றா வச்சு ஃபிட் பண்ணி பார்த்தப்ப ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு சரியாக வரலை. அதை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் பேரலில் இருக்கிற ஏரோ மார்க்கும் பிளேட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கும் ஒரே ஆங்கிள் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக திருப்பி பார்த்தப்ப அது லாக் ஆகிடுச்சு. இப்போது டஸ்ட் பேக்கை அன்லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக திருப்புறப்ப அது வெளியே வந்துடும். இப்போ மறுபடியும் லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக அதை திருப்புறப்ப அது லாக் ஆகிடுச்சு. இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது இந்த பேரலுக்கு மேலே நம்ம வெளியே எடுத்து வச்ச மோட்டரை இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த 2 சைடு இருக்கிற லாக்கையும் நம்ம ஃபிட் பண்ணி விட்டுடலாம். இந்த லாக்குக்கு பக்கத்தில் இதோட ப்ளக்கை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்றதை இதை நம்ம இழுத்து பார்க்கலாம்.
இந்த ப்ளக்கை நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு இழுத்ததுக்கு அப்புறமா எல்லோ கலரில் ஒரு டேப் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இழுக்கக்கூடாது. அதுக்கப்புறமாவும் நம்ம இழுத்தோம்னா ரெட் கலரில் ஒரு டேப் இருக்குங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலே நம்ம இழுக்கவே கூடாது. இதில் ப்ளக் போட்ட மாதிரி ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. நாம் அதை நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம வெளியே இழுத்த ஒயர் எல்லாம் அது உள்ளே இழுத்துக்கும். பேரலோட முன்பக்கம் இருக்கிற இந்த பகுதியை சக்ஷன் எண்டுன்னு சொல்லுவாங்க. நாம் அதுக்குள்ளே என் கையில் இருக்கிற ஃப்ளெக்சிபிள் ஓஸை ஃபிட் பண்ணி விட்டுடலாம். இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வெளியே எடுக்க இந்த ஓஸில் கொடுத்துருக்கிற அந்த பட்டனை லைட்டாக அழுத்தி பிடிச்சோம்னா அது வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம அதை மறுபடியும் உள்ளே ஃபிட் பண்ணுறப்ப அதுலேருந்து டக்குன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குங்க. அப்போ அது நல்லா ஃபிட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை வெளியே எடுக்க அந்த பட்டனை லைட்டாக அழுத்தி பிடிச்சோம்னா அதை வெளியே எடுத்துடலாம். இப்போது பேரலுக்கு மேலே இருக்கிற மோட்டாரோட பின்பக்கம் இருக்கிற இந்த பகுதியை ப்ளோவர் எண்டுன்னு சொல்லுவாங்க. நாம் அதுக்குள்ளே இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸை ஃபிட் பண்ணுறதுக்காக லைட்டாக அழுத்தி விட்டோம்னா அது நல்லாவே ஃபிட் ஆகிடும். இப்போ நம்ம அதை வெளியே எடுக்கிறதுக்காக அதில் இருக்கிற பட்டனை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்தோம்னா அது வெளியே வந்துடுங்க. இப்போ அதை அப்படியே உள்ளே ஃபிட் பண்ணோம்னா ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த பட்டனை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அதை வெளியே எடுக்கிறப்ப அது வெளியே வந்துடும். இப்போ நான் மறுபடியும் சக்ஷனின் பக்கமே அந்த ஓஸை கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. பேரலோட முன்பக்கம் இந்த ஓஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட இன்னொரு முனையில் எக்ஸ்டென்ஷன் டியூபை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டியூபை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒன்று மட்டும் போதுங்க. கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ஃபிட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னரை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த நாசலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டியூபை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கிற ப்ளக் பாயிண்டில் சொருகிட்டு அதோட சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். பேரலில் மைனஸ் குறி போட்ட மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குங்க. அதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த சுவிட்சு தான் நம்ம ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அதை நான் லைட்டாக தாங்க ஆன் பண்ணேன். ஆனால் அது ஆன் ஆகலை. கொஞ்சம் அழுத்தி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆன் ஆச்சு. இப்போது மிஷின் ஆன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை என்னென்னா எங்கள் வீட்டோட ஹைட்டுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் டியூபோட ஹைட்டு பத்தலைங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் புரியாமல் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டேன். அடடா, ஆரம்பமே தடங்களா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கப்போ தாங்க இதில் கொடுத்துருக்கிற அந்த மூளை முடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற நாசல் ஒன்று இருக்குங்க இல்லையா, அதை போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு போட்டு பார்த்தேங்க. அப்போவுமே எனக்கு ஹைட்டு பத்தலை. நான் அப்புறமா ஆன்லைனில் சர்ச் பண்ணி இதோட எக்ஸ்டென்ஷன் டியூபை ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கி இது கூட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேங்க. சரி, வீட்டில் தான் ஹைட்டு பத்தலையே, மொட்டை மாடியிலையாச்சும் இதை போய் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், மொட்டை மாடியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய ஒட்டடை இருக்குங்க. இப்போது மிஷின் ஆன் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், ஒட்டடை எல்லாமே அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் உள்ள எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. என்னதான் ஒட்டடை அடித்தாலும் சிலந்தி பூச்சி இருக்கிறதுனால மறுபடியும் ஒட்டடை சேர்ந்துட்டே தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், சிலந்தி பூச்சி கூட இது க்ளீன் பண்ணிடுச்சு. உண்மையிலேயே ஒட்டடை எல்லாமே ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இந்த க்ளீனான ஒட்டடை எல்லாமே டஸ்ட் பேக்குள்ளே சேர்ந்துடுதுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கலைங்க. நம்ம இதுவே ஒட்டடை குச்சியில் ஒட்டடை அடிக்கிறப்ப அந்த டஸ்ட் எல்லாமே கீழே விழுங்க. ஆனால் இதில் அந்த பிரச்சனை கூட இல்லைங்க. ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க. அவங்களாம் ஒட்டடை அடிக்கிறப்ப அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டு தும்மல் மேலே தும்மல் வருங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இல்லைங்க, நார்மலாக இருக்கிறவங்க கூட ஒட்டடை அடித்தாங்கன்னா அவங்களுக்கு தும்பல், கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையவே வந்துடுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. கார்னரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு நாசல் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் கூட ஜாயின் பண்ணிவிட்டு மூளை முடுக்கில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம ஒட்டடை அடிக்கிறப்ப செவுத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட் கலரில் ஒரு பஞ்சு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகாதுங்க. ஆனால் இந்த நாசல் மூலமாக நம்ம அதை சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாங்க. வீட்டோட மொட்டை மாடி ஹைட்டு கம்மியாக இருந்ததுனால ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போது வீட்டோட முதல் மாடியில் ஹைட்டு பத்துதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. வீட்டோட மொட்டை மாடியும் முதல் மாடியும் நாங்கள் யூஸ் பண்ணாதனால ரொம்பவே டஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பஜார் தெருன்றதுனாலையும் ரொம்பவே டஸ்ட் அதிகமாக சேர்ந்துடுதுங்க. இப்போ பாருங்கள், சிலந்தி பூச்சி கூட இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடுது. உண்மையிலே ஒட்டடை எல்லாமே ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுதுங்க. சரி, நாம் இப்போ ஹைட்டு பத்துதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தப்ப கீழே விட இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இங்கேயுமே ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. சரின்ட்டு மூளை முடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த நாசலை போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த நாசலை போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேங்க. இப்போ பாருங்கள், செவுத்தில் ஒயிட் கலரில் பஞ்சு மாதிரி ஒரு டஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்குங்க. அதை ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. நாசில் போட்டதுக்கப்புறமா ஹைட்டு கூட கீழே விட இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க. கீழே தான் ஹைட்டு சுத்தமாக எட்டலை. இப்போ பாருங்கள், சுவிட்சு போர்டு மேலே இருக்கிற இந்த டஸ்ட் எல்லாம் கூட இது க்ளீன் பண்ணிடுதுங்க. கதவில் இருக்கிற டஸ்ட்டை கூட இது க்ளீன் பண்ணிடுதுங்க. கதவில் அங்கங்கே பஞ்சு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க டஸ்ட்டை இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு பாருங்கள்.
ஆனால் நம்ம இதுக்கு இந்த நாசிலை யூஸ் பண்ணுறதை விட மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை போட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போது கீழே தரையில் இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் கூட இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு பாருங்கள். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் மொத்த டஸ்ட்டையுமே சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், தரையெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் தரையில் இருக்கிற மொத்த டஸ்ட்டுமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கதவுல எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் மொத்தமே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டோட மாடியை நாங்கள் யூஸ் பண்ணாதனால எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதை ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷை எக்ஸ்டென்ஷன் டியூப் கூட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ரஷ் வந்து 360 டிகிரி ஆங்கிளில் திரும்பக்கூடியதுன்றதுனால இதை நாம் எப்படி ஒன்றால் ஃபிட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி இதை ஃபிட் பண்ணிவிட்டு தரையில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு திருப்புறப்ப அது தானாகவே திரும்பிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரஷ்ஷு போடுறப்ப இருந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக தானாகவே அது திரும்பிடுச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதோட சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை மேலும் கீழும் இழுத்து விட்டோம்னா கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுதுங்க. ஆரம்பத்தில் இதை எனக்கு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. யூஸ் பண்ண அது ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆகிடுங்க. இப்போ ஒரு சில இடத்துல அழுக்கெல்லாம் நிறையவே ஒட்டிகிட்டு இருக்குங்க. அந்த இடத்த க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு க்ளீன் பண்ணி பார்த்தப்ப டஸ்ட்டு மட்டும்தான் வந்ததே கண்டி அந்த ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கெல்லாம் வரலைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரஷ்ஷில் கொடுத்துருக்குற அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு வெளியே வந்ததுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு க்ளீன் பண்ணி பார்த்தேங்க. இந்த ப்ரஷ் எதுக்காகனா இந்த மாதிரி டஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கப்ப அதை சுரண்டி எடுக்கிறதுக்காகன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தரையில் இருக்கிற இந்த அழுக்கு ரொம்பவே காஞ்சி போய் ஒட்டிகிட்டு இருந்ததுனால அது சுத்தமாக க்ளீன் ஆகலைங்க. சரி, இன்னொரு இடத்துல க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு க்ளீன் பண்ணி பார்த்தப்ப அங்கே கொஞ்சம் லைட்டாக தாங்க க்ளீன் ஆச்சு. அங்கேயுமே ஃபுல்லாக போகலை. சரி, நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி பார்த்துக்கலான்னு அதை அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு தரையை க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி பார்த்தேங்க. பாருங்கள், டஸ்ட் எல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருந்த டஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற டஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நான் தனியாக இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். 2 டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற டஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு டஸ்ட் இருக்கிறது தெரியாதனால இப்போ நான் டஸ்ட் எல்லாம் தொடப்பத்தில் பெருக்கிட்டு ஒரு இடமா குவிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த தரையில் எவ்வளோ தூசு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் மொத்த டஸ்ட்டுமே அது எடுத்துச்சு பாருங்கள். துளி டஸ்ட்டு கூட கீழே இல்லைங்க. இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற டஸ்ட்டு கூட இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பை வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஃப்ளெக்சிபிள் ஹோஸில் இருக்கிற சுவிட்சை லைட்டை அழுத்தி பிடிச்சி அதை வெளியே எடுத்துடுறேங்க. வெளியே இழுத்த ஒயர் எல்லாமே உள்ளே தள்ளுறதுக்காக ஆன் ஆஃப் சுவிட்ச் பக்கத்தில் இருக்கிற ப்ளக் போட்ட மாதிரி இருக்கிற சுவிட்சை அழுத்தி பிடிச்சோம்னா எல்லா ஒயருமே உள்ளே இழுத்துக்குங்க. ஒயர் உள்ளே இழுக்கிறப்ப கீழே எதுவும் மாட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பேரலுக்கு மேலே இருக்கிற மோட்டரை வெளியே எடுக்கிறதுக்காக சைடில் கொடுத்துருக்கிற அந்த லாக்கை மேலே இப்படி இழுத்து விட்டோம்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிடுங்க. 2 பக்கம் இருக்கிற லாக்குமே இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அது ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம மேலே இருக்கிற மோட்டரை தனியாக வெளியே எடுத்துடலாங்க. இப்போது நம்ம டஸ்ட் பேக்கை வெளியே எடுக்கிறதுக்காக அதை வலது பக்கமாக திருப்பினோம்னா டஸ்ட் பேக் வெளியே வந்துடுங்க. டஸ்ட் பேக்கில் இருக்கிற இந்த சந்து வழியாக தாங்க எல்லா டஸ்ட்டுமே அதுக்குள்ளே போய் சேருது. இப்போது டஸ்ட் பேக்கில் கொடுத்துருக்குற அந்த டியூப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், டஸ்ட் பேக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு முரத்தில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணலைங்க, மிளகாவோட காம்பு, முடி இதெல்லாம் கூட க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த முரத்தில் கொஞ்சம் டஸ்ட்டு தாங்க இருக்குது. டஸ்ட் பேக்குள்ளே நிறைய டஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்குங்க. அதை வெளியே எடுத்துகிட்டு போய் நான் உதறிட்டு வரேங்க. இப்போ நான் டஸ்ட் பேக்கை வெளியே எடுத்துகிட்டு போய் உதறிட்டு அதை உள்பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே மொத்தமே க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இருந்த டஸ்ட் எல்லாமே முரத்தில் வாரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் உள்பக்கமாக இருக்கிற டஸ்ட் பேக்கை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே போலவே மடிச்சுட்டு அது மேலே இருந்த கிளிப்பை போட்டு விட்டுறேங்க. இந்த கிளிப்பை போட்டு நான் அதை மடித்து எடுத்து வச்சிட்றேன். ட்ரையாக க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க நம்மளுக்கு டஸ்ட் பேக்கும் எஃப்ஆ ஃபில்டரும் தேவைப்படும். நம்ம வெட் க்ளீனிங் யூஸ் பண்ணுறப்ப டஸ்ட் பேக்கையும் எஃப்ஆ ஃபில்டரையும் வெளியே எடுத்துடணுங்க.
பிளாக் கலரில் கொடுத்துருக்குற அந்த லிட்டில் அன்லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக திருப்பினோம்னா அது ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ நம்ம எஃப்ஆ ஃபில்டரை வெளியே எடுத்து வச்சிடலாம். வெட் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறப்ப எஃப்ஆ ஃபில்டரையும் டஸ்ட் பேக்கையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வெட் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்பாஞ்ச் மட்டும்தாங்க போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை முதல்ல ஃபிட் பண்ண மாதிரியே பேரலில் மேலே வச்சு ஃபிட் பண்ணி விட்டுடலாங்க. இந்த 2 பக்கம் இருக்கிற லாக்கையும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வெட் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறப்போ சக்ஷன் எண்ட் பக்கம் தாங்க யூஸ் பண்ணணும். அந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸை லைட்டாக அழுத்தி அதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளெக்சிபிள் ஓஸை நான் ஃபிட் பண்ணுறப்ப எந்த சவுண்டும் கேட்கலங்க. அதனால் நான் அதில் இருக்கிற அந்த சுவிட்சை லைட்டாக அழுத்திட்டு அதை வெளியே எடுத்துடுறேங்க. இப்போ நான் மறுபடியும் அதை லைட்டாக அப்படி அழுத்தி ப்ரெஷ் பண்ணுறப்ப அதிலிருந்து பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுதுங்க. இப்போது வெட் கிளீனிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி லெதர் போட்டு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தாங்க யூஸ் பண்ணணும். இந்த ப்ரஷ்ஷுமே 360 டிகிரி ஆங்கிளில் திரும்பக்கூடியது தாங்க. அதனால் நம்ம இதை எந்த ஆங்கிளில் ஒன்றாலும் எக்ஸ்டென்ஷன் டியூப் கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அதை எந்த பக்கம் திருப்பினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக திரும்புது பாருங்கள். இப்போ நான் தரையை தண்ணி போட்டு துடைக்கிறதுக்காக ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துருக்குங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை தரையில் நான் இந்த மாதிரி ஊற்றி விட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ப்ரஷ்ஷை நம்ம இந்த மாதிரி எல் ஷேப்பில் திருப்பி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அது கீழே நல்லா படிமானமாக படியும். இப்போ பாருங்கள், தரையில் இருக்கிற தண்ணி அது நல்லாவே உறிஞ்சுதுங்க. தரையில் இருக்கிற இந்த அழுக்கு ரொம்பவே காஞ்சு போயிருக்குங்க. அதனால தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, இங்கே தான் க்ளீன் பண்ண முடியலையே, இன்னொரு இடத்துல இருக்கிற அழுக்கியாச்சும் க்ளீன் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் அது மேலே தண்ணி ஊற்றிட்டு அங்கே க்ளீன் பண்ணி பார்த்தேங்க. அந்த இடத்துல இருக்கிற அழுக்குமே ரொம்பவே காஞ்சு போயிருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. இப்போ நான் தரையில் பாட்டிலில் இருக்கிற மொத்த தண்ணியுமே கீழே ஊற்றிட்டு அதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டிலில் இருக்கிற மொத்த தண்ணியுமே கீழே ஊற்றுனதுக்கு அப்புறமா அந்த ப்ரஷ் மூலமாக அதை க்ளீன் பண்ணி பார்க்குறப்ப கீழே இருக்கிற மொத்த தண்ணியுமே அது உறிஞ்சிடுச்சுங்க. தண்ணி உறிஞ்சினது மட்டும் இல்லைங்க, கீழே இருக்கிற டஸ்ட்டு கூட சூப்பராகவே க்ளீன் ஆகிட்ட மாதிரி இருக்குங்க. அதை நம்ம தேய்க்க தேய்க்க சுத்தமாகவே ட்ரை ஆகிடுச்சுங்க. தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்குங்க. ஈரமாக இருக்கிறத விட கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தரையை தொட்டு பார்த்தோம்னா அதில் சுத்தமாக டஸ்ட்டே இல்லைங்க. இப்போ பாருங்கள், தரை நல்லா காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு இருந்த தரைக்கும் இப்போ இருக்கிற தரைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஷில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. அதை வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம க்ளீன் பண்ண தண்ணியெல்லாம் இந்த பேரலுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மோட்டரை நம்ம வெளியே எடுத்து பார்க்குறப்ப அந்த ஸ்பாஞ்சில் இருந்து தண்ணியெல்லாம் சொட்டுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த பேரலுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. தண்ணி இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அது எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். மொத்த அழுக்குமே அது உறிஞ்சிட்ருக்குங்க. இப்போ இந்த பேரலில் இருக்கிற அழுக்கு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு துணி போட்டோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ தொடச்சி விட்டுடலாங்க. அப்படி இல்லைனா நம்ம நார்மலான தண்ணி போட்டும் கூட இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தொடச்ச டிஷ்யூ பேப்பரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பேரல்லையும் மோட்டாரில் இருக்கிற ஸ்பாஞ்சிலையும் இருக்கிற ஈரம் சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எஃப்ஆ ஃபில்டரை போட்டு விட்டுடலாம். எஃப்ஆ ஃபில்டரை போட்டதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற அந்த லிட்டில் லாக் அன்லாக் சிம்பிள் இருக்குங்க. அதில் லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக நம்ம திருப்பி விட்டோம்னா அது லாக் ஆகிடும். அன்லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக ஓப்பன் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகிடுங்க. இப்போது மறுபடியும் லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம டஸ்ட் பேக்கை போட்டு விட்டுடலாங்க. டஸ்ட் பேக்கில் லாக் அன்லாக் சிம்பிள் இருக்குங்க இல்லையா, அதில் லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக அதை போட்டு நம்ம லாக் பண்ணோம்னா அது லாக் ஆகிடும். அன்லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக அதை ஓப்பன் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகிடும். இப்போது மறுபடியும் லாக் சிம்பிள் இருக்கிற பக்கமாக நம்ம அதை லாக் பண்ணி விட்டுடலாம். இப்போது பேரலுக்கு மேலே மோட்டாரை தூக்கி வச்சுட்டு அதோட 2 பக்கம் இருக்கிற லாக்கையும் லாக் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் சக்ஷன் எண்ட் பக்கமாக ஃப்ளெக்சிபிள் ஓஸை கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறப்ப அதுலேருந்து எந்த சத்தமும் கேட்காதனால அதை நான் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தப்ப தான் அதிலேருந்து பட்டுன்னு சவுண்டு கேட்டுதுங்க. இப்போ இந்த ஓஸ் கூட எக்ஸ்டென்ஷன் டியூப் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு அதுவும் கூட சோஃபா ஸ்க்ரீன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் இதில் போட்டு விட்டுடுறேன். இப்போ நான் இந்த ப்ரஷ்ஷை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. எப்போவுமே நம்ம ஸ்க்ரீன் வாங்கின புதுசில் சீக்கிரமே வாஷ் பண்ணுறதுக்கு மனசு வராதுங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. என்னதான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் அந்த ப்ரஷ்ஷு உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நான் மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சும் மூளை முடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த நாசில் வச்சும் க்ளீன் பண்ணி பார்த்துங்க. ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் லைட்டாக டஸ்ட்டு இருக்கிறப்பவே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா இதை அடிக்கடி வாஷ் பண்ணுற வேலை இருக்காதுங்க.
இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த பெட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் இதை க்ளீன் பண்ணுறப்ப 2 எக்ஸ்டென்ஷன் டியூபுக்கு நடுவுல துணி ஒன்று சொருகி வச்சுருக்கேங்க. ஏன்னா அதுக்குள்ளே சேர்ற டஸ்ட் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொருகி வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, மேலே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் டியூபை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த துணியில் எவ்வளோ டஸ்ட்டும் பஞ்சும் இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த துணியில் இருக்கிற பஞ்சு எல்லாம் வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு இந்த பெட்டில் இருந்து எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு காமிக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி துணியை வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணோம்னா அந்த மோட்டரில் இருக்கிற இண்டிகேட்டரில் ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடுங்க. இது பேர் வந்து டஸ்ட் பேக் புல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து டஸ்ட் பேக் புல் ஆகிட்டாலோ இல்லை லோ வோல்டேஜ் இருந்தாலோ இந்த மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி டைமில் அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம பெட்டை க்ளீன் பண்ணப்போ அதில் இருந்த டஸ்ட் எல்லாம் டஸ்ட் பேக்குள்ளே போகாமல் இந்த துணியிலே இருந்ததுனால தாங்க அந்த இண்டிகேட்டரில் லைட் எரிய ஆரம்பிச்சது. இப்போ பாருங்கள், இந்த துணியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இந்த துணியை வெளியே எடுத்துட்டு வெறும் எக்ஸ்டென்ஷன் டியூப்பை மட்டும் போட்டு இந்த பெட்டை க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டு ரொம்ப வெயிட்ன்றதுனால ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடிஞ்சது. இதுவே நம்ம தலகாணி க்ளீன் பண்ணுறப்ப அந்த தலகாணியும் ப்ரஷ்ஷும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுங்க. அந்த டைமில் இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸில் இருக்கிற வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அதை ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடிஞ்சதுங்க. இப்போ பாருங்கள், அந்த வேரியபிள் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு தலகாணி க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. அதுவே நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தலகாணி க்ளீன் பண்ணோம்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குதுங்க. இந்த மாதிரியான டைமில் நம்ம அந்த வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுங்க. இப்போ நம்ம பெட்டன் தலகாணி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளெக்சிபிள் ஓஸை சக்சன் இன் பக்கத்திலிருந்து வெளியே எடுத்துடுவோம். பேரலுக்கு மேலே மோட்டாரோட பின்பக்கத்தில் இருக்கிற இந்த பகுதியை ப்ளோவர் எண்டுன்னு சொல்லுவாங்க. நாம் இந்த பகுதியில் இப்போ ஃப்ளெக்சிபிள் ஓஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஓஸை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேக்யூம் கிளீனரோட ஹேண்டில் பிடிச்சி நம்ம அதை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போது வெளிப்பக்கத்தில் இருக்கிற இலைங்க காஞ்ச சருகுகள்லாம் நம்ம இந்த ப்ளோவர் எண்டு மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிவிட முடியுங்க. ப்ளோவர் எண்ட் பக்கமாக நம்ம இதை யூஸ் பண்ணுறப்ப டஸ்ட் எல்லாம் டஸ்ட் பேக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை தள்ளி விட்டுடுங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் இருக்கிற குப்பைங்கள் எல்லாம் சக்சன் எண்ட் பக்கமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ப்ளோவர் எண்ட் பக்கமாக இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஈஸியாகவே தள்ளி விட்டுடலாங்க. குப்பைங்களை சக்சன் எண்ட் பக்கமாக யூஸ் பண்ணுறப்ப அது உள்ளே இழுத்துக்குங்க. இதுவே ப்ளோவர் எண்ட் பக்கமாக யூஸ் பண்ணுறப்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி விட்டுடுங்க. இதை வச்சு கட்டிலுக்கு கீழே இருக்கிற தூசுங்களை கூட வெளிப்பக்கமாக தள்ளி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், கட்டிலுக்கு கீழே இருந்த மொத்த குப்பையும் வெளியே வந்துட்டுருக்கு. கட்டிலுக்கு கீழே ஒரு குப்பை கூட இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு வேக்யூம் கிளீனரை வச்சு தரையை க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி சாக்லேட் கவர் மைக்கா கவர்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோங்க. இப்போது கீழே இருக்கிற டஸ்ட்டுங்கள்லாம் சக்ஷன் எண்ட் பக்கமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரஷ்ஷை எக்ஸ்டென்ஷன் டியூப் கூட ஜாயின் பண்ணிடலாங்க. நம்ம ஜாயின் பண்ணுறப்பவே இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டா நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை எல் ஷேப்பில் தானே இல்லைங்க, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணாலுமே அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷை நம்ம இந்த மாதிரி மேலும் கீழே இழுத்து விட்டோம்னா கீழே இருக்கிற மொத்த டஸ்ட்டுங்களையுமே அது சூப்பராக க்ளீன் பண்ணிடுதுங்க. இப்போ நம்ம ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரஷ்ஷை கழட்டிட்டு இந்த குட்டி ப்ரஷ்ஷை போட்டு இந்த பெட்டை க்ளீன் பண்ணலாம். இந்த ப்ரஷ் மூலமாக நம்ம ஷோஃபா, ஸ்க்ரீனு, பெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் இதை ஒரே ஒரு டைம் தாங்க யூஸ் பண்ணேன். அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். பெட்டில் இருக்கிற கலர் நல்லாவே சேஞ்சாக தெரியுது பாருங்கள். இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம மழை காலத்தில் இந்த மாதிரி பெட் கவரை சூப்பராகவே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால டஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, அதில் பஞ்சு பஞ்சாக உருண்டையாக இருக்குங்களே அதெல்லாம் கூட சூப்பராகவே க்ளீன் ஆகிடுதுங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற கலர் 2 கலராக தெரியுது பாருங்கள். ஒன்று க்ளீன் பண்ணது, ஒன்று க்ளீன் பண்ணாதது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் டியூப் தேவைப்படுங்க. அதுவே தலகாணி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் டியூப் தேவைப்படாது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ரஷ்ஷை நம்ம ஃப்ளெக்சிபிள் ஓஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓஸில் இருக்கிற அந்த வேரியபிள் சுவிட்சை நான் ஆன் பண்ணலைங்க, அப்படியே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பில்லோவை நான் கையில் பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுனால அது ஈஸியாக இருக்குது. இப்போது அந்த வேரியபிள் சுவிட்சை நான் ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க. இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போது எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற கொசோல டோரில் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள். இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்காக மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாங்க. இப்போ அதை அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். இந்த கொசு வலையை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ண முடியுங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு வந்துடுது.
இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக டஸ்ட் இருக்கிறப்பவே மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சு இதை க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப டஸ்ட் இருக்கிறப்ப வேணால் நம்ம கழட்டி எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை நம்ம மேலும் கீழும் இழுக்கிறப்ப அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே அது இழுத்துக்குதுங்க. கிச்சனில் இருக்கிற கொசு வலைன்றதுனால இதில் எண்ணெய் பிசுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அந்த எண்ணெய் பிசுக்கோடு இருக்கிற ஜிகுண்டு கூட இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், கொசு வலையில் க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த கொசு வலை போடுறதுக்கு முன்னாடி நைட் ஆனாலே லைட்டு போட்டால் பூச்சிங்க தொந்தரவு நிறைய இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நத்தை, தேரை, தவளை, கம்பளி பூச்சின்னு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த கொசு வலை போட்டதுக்கப்புறமா அந்த மாதிரியான தொந்தரவுலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரியான தொந்தரவு இல்லையே கண்டி கொசு வலையை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுங்க. இப்போது இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு கொசு வலையை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா கொசு வலையை புதுசு மாதிரி இருக்குங்க. எப்போவுமே டஸ்ட்டு சேர்ந்து இருக்கிறப்ப கொசு வலையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வெளிச்சமே தெரியாது. ஆனால் இப்போ ரொம்பவே சூப்பராக வெளிச்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற டஸ்ட்டும் கூட கீழே விழலைங்க. ஏன்னா இது மொத்தத்தையுமே உள்ளே உறிஞ்சிக்கிறதுனால டஸ்ட்டு எதுவுமே கீழே விழலைங்க. இப்போது நான் நார்மலான ப்ரஷ்ஷை வச்சு இந்த கொசு வலையை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப டஸ்ட் எல்லாம் கீழே விழுறது மட்டும் இல்லாமல் கொசு வலையிலேயே பாதி டஸ்ட் இருக்குங்க. மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணதுக்கும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு டிவி ஸ்டாண்ட்லையும் டிவி மேலே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பொருளுங்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன திங்ஸுங்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அந்த வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், டஸ்ட்டு சுத்தமாக இல்லவே இல்லை. நான் இப்போ டிவி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறப்ப அதுக்குள்ளே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மாதிரியான பொருள் மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. நான் க்ளீன் பண்ணுறப்ப இதை கவனிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் டஸ்ட் பேக்கை க்ளீன் பண்ணுறப்ப தான் அந்த பிளாஸ்டிக்கை பார்த்தேன். வீடியோ எடிட் பண்ணுறப்ப இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டோட கார்னரில் இருக்கிற தூசை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த நாசலை போட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போது ஃபேனில் இருக்கிற இந்த டஸ்ட்டுங்களை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் நாசிலையும் மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷையும் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேங்க. கீழே நின்றுட்டு அதுவும் வீடியோ எடுத்துகிட்டே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. வேணும்னா நம்ம ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்றுட்டு ஃபேனை கையில் பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி கப்புங்க, சின்ன சின்ன திங்ஸுங்க, அது மட்டும் இல்லாமல் ஷோகேஸில் வைக்கிற பொம்மைங்க, இதையெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பெரிய வேலையாக இருக்குங்க. நம்ம இந்த மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சு இந்த கதவில் இருக்கிற டஸ்ட்டுங்களை க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம மேலே நாசில் வச்சு க்ளீன் பண்ணோங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரியான பாக்ஸுங்களை க்ளீன் பண்ணுறப்ப அதுக்குள்ளே இருக்கிற சேஃப்டி பின், சின்ன சின்ன திங்ஸுங்க எதனா இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் நாசில் யூஸ் பண்ணுறேங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதில் இருக்கிற வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாக்ஸை நான் கழுவி 2 நாள் தாங்க ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்டுங்க சேர்ந்துடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த நாசில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம்னா இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணணுமே சோம்பேறித்தனம் படுவோங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப சின்ன சின்ன பொருளுங்க எதனா இருந்தால் அதை எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் தீக்குச்சி மாதிரி எரியிற பொருளுங்க எதனா இருந்துச்சுனாலும் அதை எடுத்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம இது வரைக்கும் க்ளீன் பண்ண டஸ்ட்டுங்கெல்லாம் அந்த டஸ்ட் பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம வேக்யூம் கிளீனரோட முன்பக்கமாக உட்காந்துட்டு அந்த டஸ்ட் பேக்கை நம்மளோட வலது பக்கமாக திருப்பினோம்னா அது ஓப்பன் ஆகிடும். இந்த டஸ்ட் பேக் நம்ம போடுறப்ப இருந்ததை விட இப்போ பலூன் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இப்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டஸ்ட் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தேன். இது எப்படி போயிருக்குன்னு தெரியலங்க எனக்கு. அதுக்கப்புறமா நான் வீடியோவை எடிட் பண்ணுறப்ப அந்த மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் போயிருக்கிறத பார்த்தேன். இப்போ பாருங்கள், இந்த டஸ்ட் பேக்குள்ளே எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். அதை நான் டஸ்ட்பினில் கொட்டி காமிக்கிறேன். எவ்வளோ டஸ்ட்டு வெளியே வருது பாருங்கள். டஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ளே இருந்து எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள்.
இப்போ டஸ்ட் பேக்கை உள்பக்கமாக திருப்பி அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டையும் நான் உதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்கள். இதை நான் வெளியே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணலான்னு தாங்க இருந்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவுக்காக இங்கேயே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டஸ்ட் பேக் ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சுங்க. புது டஸ்ட் பேக்ன்றதுனால நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணலைங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாம் இந்த டஸ்ட் பேக்கை தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி டஸ்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ டஸ்ட் பேக்குள்ளே இருந்து எடுத்து அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாண்ட்லேயே போட்டுடலாங்க. இது கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால அந்த ப்ரெஷ்ஷுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ இந்த மோட்டரில் இருக்கிற எஃப்ஆ ஃபில்டரை வெளியே எடுக்கிறதுக்காக அதுக்கு மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் லிட்டை நம்மளோட வலது பக்கமாக ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். இந்த வேக்கம் கிளீனர் புதுசுங்கிறதால இந்த எஃப்ஆ ஃபில்டரில் அதிகமாக டஸ்ட்டு சேரலைங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப இந்த எஃப்ஆ ஃபில்டரில் அதிகமாக டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். அந்த டைமில் நம்ம இதை ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்ஆ ஃபில்டரை கட்டினதுக்கப்புறமா பேரலுக்கு மேலே இந்த மோட்டரை வச்சுட்டு 2 பக்கமும் லாக் போட்டுட்டு ப்ளக் பாயிண்டில் சொருவிட்டுறேன். இப்போ இதில் இருக்கிற இந்த நாசலை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் டியூபை ஜாயின் பண்ணிக்கினேன் இந்த லெதர் ப்ரெஷ்ஷை அதில் ஃபிட் பண்ணி விட்டுறேன். நம்ம ஃபிட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த சைடு வேணும்னாலும் அந்த சைடு அதை திருப்பி யூஸ் பண்ண முடியுங்க. தரையில் இந்த டீ கரை 4 நாளாக இருக்குங்க. வீடியோவுக்காக நான் இதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா அது கையில் ஒட்டவே இல்லை. இப்போது இதை தண்ணி போட்டு உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த டீ கரை மேலே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த லெதர் ப்ரஷ்ஷால் நான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. மேலே மாடியில் இருந்த அழுக்கு ரொம்பவே காஞ்சி போயிருந்ததுனால அது க்ளீன் ஆகலைங்க. இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் இடத்த க்ளீன் பண்ணதுக்கே இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவை முதல்ல இருந்து பார்த்தவங்க எங்கள் வீட்டோட மொட்டை மாடி முதல் மாடி இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணாதனால அந்த மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால நாங்கள் க்ளீன் பண்ணி காமிச்சேங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே டஸ்ட் இல்லைங்க. அதனால் நான் மேலே மாடியிலையும் மொட்டை மாடியிலையும் இதை க்ளீன் பண்ணி காமிச்சேன். இந்த வேக்கம் கிளீனரோட ஒயரை எவ்வளோ லென்த் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டோட ஆளு கொஞ்சம் பெருசு தாங்க. இந்த ஆளை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் 2 இடத்துல ப்ளக் பாயிண்டில் ப்ளக்கு சொருவினா போதுங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ நான் இந்த இடத்துல ப்ளக்கு சொருவுறப்ப இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸு ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு அதை க்ளீன் பண்ண முடியாது. நான் கால் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தொலைவு வரையும் தான் இதை க்ளீன் பண்ண முடியும். நான் அதுக்கப்புறமாவும் க்ளீன் பண்ணேன்னா ப்ளக் பாயிண்ட்லேருந்து ப்ளக்கு வெளியே வந்துடும். இப்போ நான் இந்த ப்ளக் பாயிண்டில் ப்ளக்கு சொருவிட்டு மிச்சம் இருக்கிற இடத்தையும் க்ளீன் பண்ணிப்பேங்க. இப்போ நான் இந்த ஆளை தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மேலே மாடியில் இருந்ததும் இதே போல் தரதாங்க. அங்கே யூஸ் பண்ணாதனால அந்த தரையோட கலரே மாறிட்டுருக்கு. நம்ம நார்மலாக மாப்பால் வீடு துடைக்கிறப்போ அங்கங்கே சக்கையாக இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இதில் இல்லைங்க. ஆளை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த பேரலில் இருக்கிற தண்ணி ரொம்பவே அழுக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நிறையவே முடிங்க மிளகா விதைங்கன்னு இருக்குங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேரலை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது அந்த பேரலில் தண்ணி போட்டு கழுவி முடிச்சதுக்கப்புறமா சுத்தமான துணியை எடுத்து அதை தொடச்சி வச்சிடலாங்க. இப்போ அடியில் இருக்கிற பேரலை மட்டும்தாங்க நம்ம தண்ணி போட்டு சுத்தமாக கழுவிட்டு அதை தொடச்சி எடுத்து வைக்கணும். மேலே இருக்கிற மோட்டரை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைங்க. வெறும் துணி மட்டும் போட்டு தொடச்சி எடுத்து வச்சா போதும். இப்போ பேரல் மேலே அந்த மோட்டரை எடுத்து வச்சு 2 பக்கமும் லாக்காக ஃபிட் பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்து வச்சிடலாங்க. இந்த பேரலில் கொடுத்துருக்கிற இந்த 4 வீலால் இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்பவே ஈஸியாக நகர்த்த முடியும். நான் இப்போ மல்டிபர்பஸ் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த சூட்கேஸில் இருக்கிற டஸ்ட்டுங்களை க்ளீன் பண்ண போகிறேங்க. மல்டிபர்பஸ் ப்ரெஷ்ஷை வச்சு மேலும் கீழும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடுது பாருங்கள். இப்போது க்ளீனான இடத்துக்கும் க்ளீன் ஆகாத இடத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நான் இப்போ மல்டிபர்பஸ் ப்ரெஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு சோஃபா பெட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்க இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷால் இதை க்ளீன் பண்ணி பார்க்குறேங்க. இதாலையுமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுதுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற டஸ்ட்டுங்களே இந்த மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், சூட்கேஸு ரொம்ப புதுசு போல் இருக்குது. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஆன்லைனில் எக்ஸ்டென்ஷன் டியூப் ஒன்று வாங்கியிருந்ததா சொல்லியிருந்தேங்க இல்லையா, அதை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுடுறேன் பாருங்கள். இப்போ புதுசாக வாங்கினது இதில் ஜாயின் பண்ணுறேங்க. இப்போ புது எக்ஸ்டென்ஷன் டியூப்பை பழுப்புக்குள்ளே செட் பண்ணுற மாதிரியும் பழசை பழுப்புக்கு மேலே செட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் அதனால் ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் டியூப் தானே இல்லைங்க, நம்மளுக்கு இதில் இருக்கிற என்ன மெட்டீரியல் வேணுமோ நம்ம அதை ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டோட ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்குது.
இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் கூடவே நம்ம மூல முடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த நாசலையும் போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன ஆயிட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராகவும் க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா பொருளையுமே ஒரு பாக்ஸில் போட்டு அதை எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ நான் வேக்யூம் கிளீனரை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற இந்த எஃப்ஆ ஃபில்டரை காமிக்கிறேன் பாருங்க. முன்ன விட இப்போ இதில் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக சேர்ந்துருக்கு பாருங்க. டஸ்ட் பேக்கையும் பார்த்தீங்களா, பலூன் மாதிரி எவ்வளோ உப்பலாக இருக்குது. இப்போ வாக்யூம் கிளீனரோட பின்பக்கத்தில் இருந்து நம்ம அதை இடது பக்கமாக திருப்பினோம்னா அது ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ டஸ்ட் பேக் மேலே இருக்கிற ஸ்டிக்கை வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். டஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பெரிய மைக்கா கவர் கூட இருந்துச்சு. இது எப்படி தான் வந்திருக்குன்னு எனக்கே தெரியலங்க. இதுவாச்சும் பரவாயில்ல, அதுக்குள்ளே இருந்து பெரிய பெண்ணு கூட வெளியே எடுத்துங்க. நான் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுங்க. அதாச்சும் நான் எக்ஸ்டென்ஷன் டியூபை வச்சு ஃப்ரிட்ஜு கீழே பீரோ கீழெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரியான திங்ஸுங்கெல்லாம் அதுக்குள்ளே போயிருக்குன்றதை நான் யூகித்தேன். நம்ம டஸ்ட் பேக்கை க்ளீன் பண்ணுறப்ப டஸ்ட் பேக் அப்படியே எடுத்துன்னு போய் வெளியே கொட்டாமல் அதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டஸ்ட்டுங்களை ரிமூவ் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போது டஸ்ட் பேக்கில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த டஸ்ட் பேக்கையும் பேரலையும் நம்ம கழுவிடலாங்க. இந்த டஸ்ட் பேக்கில் இருந்து டஸ்ட்டுங்களை நம்ம வெளியே கொட்டிட்டு வந்து தாங்க இதை அலச ஆரம்பிக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து அலசக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த டஸ்ட் பேக்கை அலசி முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். தண்ணியே ரொம்ப கலராக மாறிட்டு இருக்குங்க. இப்போது இந்த டஸ்ட் பேக்கை நான் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த டஸ்ட் பேக்கையும் இந்த பேரலையும் இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நிறைய டஸ்ட்டு சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பேரலில் நம்ம 8 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் 10 கிலோ அளவுக்கு ட்ரை டஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணலாங்க. இப்போது இந்த டஸ்ட் பேக்கையும் கீழே இருக்கிற பேரலையும் கழுவி முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த பேரலையும் டஸ்ட் பேக்கையும் கழுவி முடிச்சதுக்கப்புறமா அதை வெளியே வெயிலில் எடுத்துமே காய வச்சிடலாம். இப்போது நம்ம டஸ்ட் பேக்கை க்ளீன் பண்ணுறப்ப இருந்த மைக்கா கவரும் பெண்ணை எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு டெமோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கீழே நான் க்ளீன் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற மைக்கா கவர் கண்ணுக்கு தெரியாதுங்க இல்லையா, அந்த இதில் உள்ளே போயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். அது அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்குள்ளே எப்படி போகுது பாருங்கள். நான் சக்ஷனின் பக்கமாக இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டியூப்பை இந்த மனைக்கு கீழே விட்டு க்ளீன் பண்ணுவேங்க. ஏன்னா இது உள்ள ஃப்ளோரன் கார்பெட் ப்ரஷ் உள்ளே போகாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டியூப்பை போட்டு க்ளீன் பண்ணிப்பேங்க. அந்த மாதிரி டைமில் இதுக்குள்ளே இருக்கிற பெண்ணுங்க எனக்கு கண்ணுக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இந்த பெண்ணை வெளியே வச்சுட்டு நான் உங்களுக்கு அது உள்ளே எப்படி போகுதுன்னு ஸ்லோ மோஷனில் காமிக்கிற பாருங்கள். அது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது டஸ்ட் பேக்கில் இருந்த பெண் இல்லைங்க, வேறு பெண். உங்களுக்கு டெமோவுக்காக நான் இதை காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மோட்டாரை வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் பேக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே இந்த மைக்கா கவரும் பெண்ணும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃப்ளோரன் கார்பெட் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மேட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் கொடுத்துருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணோம்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ரஷ்ஷு வெளியே வரும். இதை வச்சு நம்ம இப்போ இந்த மேட்டை க்ளீன் பண்ணலாம். எங்கள் வீட்டில் கார்பெட் இல்லாதனால நான் உங்களுக்கு மேட்டை க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க. இதே போலவே தான் நம்ம கார்பெட்டையும் க்ளீன் பண்ணணும். நம்ம கார்பெட் க்ளீன் பண்ணுறப்ப கார்பெட் கொஞ்சம் பெருசுன்றதுனால நம்ம அது மேலே நின்றுட்டு தாங்க க்ளீன் பண்ணுவோம். அதனால் அந்த கார்பெட் நகராமல் இருக்கும். அதுவே மேட்டை க்ளீன் பண்ணுறப்ப மேட்டை சின்னதுன்றதுனால அது மூவ் ஆக சான்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம காலால் லைட்டாக மேட்டை பிடிச்சிட்டு இந்த மேட்டை க்ளீன் பண்ணோம்னா அது ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு இந்த வேக்யூம் கிளீனரோட என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்றதை டெமோ மூலமாக காமிச்சுங்க. ஆனால் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். நான் இப்போ இந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறப்ப சின்னதாக ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருக்கேங்க. என்னன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? மோட்டாரு கீழே பேரலோட பின்பக்கத்தை வச்சு செட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் பேரலோட முன்பக்கத்தை திருப்பி விட்டுட்டு, அதாச்சும் சக்ஷன் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே மோட்டாரை ஃபிட் பண்ணி அதை லாக் பண்ணி விட்டுறேன். நான் இந்த வேக்யூம் கிளீனரை வாங்கின புதுசுலேயே வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணுங்க. ஆனால் என்ன காரணமோ தெரியல, 4-5 டைம் வீடியோ டெலீட் ஆகிடுச்சுங்க. ஒன்றும் ஃபோன் ப்ராப்ளம், இல்லைனா வீடியோ எடிட் பண்ணுறதுல அது டெலீட் ஆகிடும். ஏதாச்சும் இந்த மாதிரி சம்திங் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க.
கடைசியாக நான் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதை நிறுத்திட்டேங்க. கடைசியாக 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் இப்போ இதை வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா வீடியோவோடுமே இந்த வீடியோ எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. அதனால தான் இதை எடிட் பண்ணி எப்படியாச்சும் அப்லோட் பண்ணணுன்ற முடிவோடு இருந்தேன். எடிட் பண்ணவுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். கிட்டத்தட்ட 5-6 டைம் ஆச்சு எடிட் பண்ணி ஒரு டைமும் இது டெலீட் ஆகுறப்ப ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுவேங்க. கடைசியாக லாங் வீடியோ போடக்கூடாதுன்ற முடிவோட கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் எந்த வீடியோவுமே போடலைங்க. இப்போ தான் 1 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ரஷ்ஷை பென் ஷேப்பில் ஜாயின் பண்ணுறப்ப கீழே கை போயிட்டு வருது பாருங்கள், படிமானமாக இல்லாமல். இப்போ நம்ம படிமானமாக இருக்கிறதுக்காக இதை நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணுங்க. அதாச்சும் எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த வேக்யூம் கிளீனரோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை சொல்கிறேங்க. அதாச்சும் இந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ண மோட்டாரை ஆன் பண்ணதுமே இதிலிருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுங்க. அதாச்சும் மிக்ஸி எல்லாம் ஓடுறப்ப சவுண்டு கேட்குங்க இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் சவுண்டு கேட்கும். சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் சவுண்டே கேட்கலையே நீங்கள் கேட்கலாங்க. அந்த மாதிரி சவுண்டு கேட்டால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது இல்லையா, அதனால் நான்